சென்டர் சீட்டின் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 17/8/2026 திங்கட்கிழமை காலை 7:38 மணி வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் காலையிலிருந்து பரபரப்பாக காணப்பட்டாலும் எடுக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய உடல்நலத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து மகிழும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று காலையில் நல்ல நல்ல செய்திகளை நீங்கள் கேட்ட வண்ணம் இருப்பீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காலை முதல் மதியம் வரை நடந்தாலும் மதியத்திற்கு பிறகு சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு வரும். அது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டின் பராமரிப்பு செலவுக்காக சிறு தொகையை செலவிடக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். காலையிலிருந்து மதியம் வரை நீங்கள் சற்று பரபரப்பாக இருந்து அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லா லாபம் தரக்கூடிய செயல்களும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். உங்களுக்கு வாகனம் மூலமாக ஏற்பட்ட சிறு சிறு செலவுகள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியான உடல் உழைப்பும் ஒத்துழைப்பும் அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். காலையிலிருந்தே நீங்கள் எடுக்கின்ற எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையான விஷயமாக இருக்கும். நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லோரும் கேட்டு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். காலையில் சில மந்தமான நிலைமை காணப்பட்டாலும் படிப்படியாக மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் விரைவில் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. முக்கியமாக வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் தொலைதூர பயணங்களுக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் போவதற்கான அனுமதிகளும் இந்த நாள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பதால் சற்று பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஏற்ற நேரத்திலே சரியான நேரத்திலே நீங்கள் உங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. என்னதான் வேலை பளு இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் விரைவில் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எந்த அளவும் குறைவில்லாத நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு சில பயனுள்ள செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அவை குடும்பத்திற்கான செலவுகளும் உங்கள் வாழ்க்கை துணைக்கான செலவுகளும் இந்த நாளைக்கு இருக்கும். இன்று நீங்கள் ஒரு சிறு தொகையை செலவு செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் தாராளமாக இன்று வெகு தூர பயணங்கள் செல்வீர்கள். அதன் மூலமாக புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பல மடங்கு உயரக்கூடிய நாளாக இருக்கிறது. மண்மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத சில நல்ல இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த நாள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷமிக்க நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காலையிலிருந்து உங்கள் வேலையிலே கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் வேலை செய்கின்ற இடத்திலே மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்வதை கேட்டு எல்லோரும் செயல்படுவது உங்களுக்கே ஆச்சரியம் கொடுக்க நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்திலே சில சில அலைச்சல்களும் சில சில செலவுகளும் இருக்கும். மாலைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் சில முதலீடுகளை பார்த்து செய்வது நல்லது. எல்லா வகையிலும் நீங்கள் சில ஜாக்கிரதையான விஷயங்களை நீங்கள் இருப்பது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்தாலே இந்த நாள் போதுமானதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் நீங்கள் வழக்கமான பணிகளை செய்வதே நல்லது. சற்று உடல்நல பிரச்சனைகளும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து போகும். நீங்கள் இன்று யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதோ வாக்கு கொடுப்பதோ தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் இன்றைக்கு உங்கள் அன்றாட வேலைகளை செய்தாலே இந்த நாள் போதுமான நாளாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். பரபரப்பான சூழ்நிலையில்
காலையில் காணப்பட்டாலும் எல்லா வகையிலும் மாலைக்குள்ளாக எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எடுக்கின்ற எல்லா செயல்களுக்கும் உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைத்து குடும்பத்தினரின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. எல்லா வகையிலும் அனுகூலமிக்க நாளாக இந்த நாள் விளங்கும்.